வணக்கம். தமிழக அரசானது நவம்பர் 25ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ரேஷன் அட்டையில் புதிய மாற்றங்கள் நீங்க செஞ்சே ஆகணும்னு அதிரடி உத்தரவிட்டிருக்காங்க. இத எப்படி செய்றது? யாரெல்லாம் செய்யணும்? அப்படிங்கிற தகவல பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசானது 2 ரேஷன் அட்டைக்கு மட்டும் புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வரக்கூடிய 25ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணியே ஆகணும். என்பிஹெச்ஹெச் ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டை மற்றும் பிஹெச்ஹெச் வறுமை கோட்டு கீழுள்ள ரேஷன் அட்டை இந்த 2 ரேஷன் அட்டைக்குமே நீங்கள் கைரேகை பதிவு அதாவது பயோமெட்ரிக் முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருடைய கைரேகையுமே பதிஞ்சாகணும். உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலருடைய பெயர் ஏற்றலை அப்படின்னா அவங்களுடைய பெயரை பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டையில் முதல்ல ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கைரேகை பதிவு முறை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீயாக தான் உங்களுக்கு பண்ணி தராங்க. இந்த மாற்றமானது பிஹெச்ஹெச் மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் அட்டைக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. வறுமை கோட்டு கீழ் உள்ள அதாவது இலவசமாக அரிசி வாங்கக்கூடிய எல்லா ரேஷன் அட்டையுமே அதாவது என்பிஹெச்ஹெச் இந்த ரேஷன் அட்டையும் பார்த்தீங்கன்னா இதில் அடங்கும். நீங்கள் எல்லாமே உடனடியாக பண்ணிக்கோங்க. 25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை தள்ளி போட வேண்டாம். உங்களுக்கு பக்கத்தில் ரேஷன் அட்டை எது இருக்கோ நீங்கள் எந்த ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவீங்களோ அங்கே எப்போ திறக்கிறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முகாம் வந்து போடுவாங்க ரேஷன் அட்டைகளுக்கு, அப்போ பண்ணிக்கலான்னு விட்டுருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா காலதாமதம் பண்ண பண்ண ரேஷன் பொருட்கள் மற்ற ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாமல் போயிடும். தகுதியற்றவர்கள் ஆயிடுவீங்க. அதனால் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அவர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 25ஆம் தேதி வரை அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டத்தில் அப்போ டைம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி எடுத்துக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் நமக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது நமக்கு நல்லது. எதுக்கு இந்த பயோமெட்ரிக் கைரேகை முறையை பயன்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டையில் நீங்கள் மட்டும்தான் பொருட்கள் வாங்கணும். உங்களுடைய ரேஷன் கார்டு இல்லாமலே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கைரேகை இல்லாமலே பொருட்கள் வந்து வாங்கிடுறாங்க. அந்த அரிசி பருப்பு கோதுமை எல்லாமே கள்ள சந்தையில் வந்து விற்பனை செய்யப்படுது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுடைய சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து போய் சேரணும். வறுமை கோட்டு கீழ் மக்களுக்காக கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாமே கரெக்டாக போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த பயோமெட்ரிக் முறை. இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அவங்க கைரேகை வச்சா மட்டும்தான் உண்டு. குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பெயரை வந்து ரேஷன் அட்டையில் ஏற்றிக்கோங்க. ஏற்றுனதுக்கப்புறமா அவங்களும் பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்கிக்கலாம். இந்த பயோமெட்ரிக் முறையை ஆன்லைனில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். ஆனால் மற்ற ஸ்கீம் மாதிரி இதை ஆன்லைனில் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட நியாய விலை கடைகள் அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் போய் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. அதில் கைரேகை பதிஞ்சு உங்களுடைய ரேஷன் அட்டையோட கைரேகை இணைச்சிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா குழந்தைகள்னு சொல்லிட்டு இவங்க பேர் மட்டும் இணைச்சிக்கோங்க. தனியாக ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கைரேகை இணைக்க முடியாது. இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.